ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். எப்படி வந்து கிளாத்தில் வந்து ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த கிளாத்தோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா பாப்ளின் கிளாத். இது கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து உங்களால் டேமேஜ் பண்ண முடியாது பிகினர்ஸாக இருக்க சொல்ல. ஸோ பிகினர்ஸாக இருக்க சொல்ல இந்த மாதிரி பாப்ளின் கிளாத் அப்படி இல்லை அப்படின்னா காடா கிளாத் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கடைகளில் நிறைய கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன கலர் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒயிட்டு, பிளாக்கு, இந்த மாதிரி என்ன கலர் வேணால் வாங்கிக்கலாம். ஸோ கிளாத்தோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா பாப்ளின் கிளாத். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம். ஸோ இந்த ஃப்ரேமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 18 இன்ச் வரும். ஸோ நம்ம ஆரி ஒர்க்கு மோஸ்ட்லி வந்து 18 இன்ச்சஸ் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுவோம். எம்ப்ராய்டிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஃப்ரேம், அது வந்து சைஸ் 5, 10 அந்த மாதிரிலாம். இந்த ஃப்ரேமோட சைஸ் வந்து 18. ஸோ நீங்கள் ஷாப் கடையில் போய் கேட்டிங்க அப்படின்னா 18 இன்ச்சஸ் ஃப்ரேம் கொடுங்க அப்படின்னா கொடுப்பாங்க. இது மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரூ இருக்கும். ஸோ அடியில் இருக்க லேயருக்கு வந்து எந்த ஸ்க்ரூவும் இருக்காது. மேலே இருக்க லேயரை வந்து இந்த மாதிரி டைட் பண்ணுற லூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்க்ரூ வந்து இருக்கும். ஸோ இது வந்து நம்ம எப்போவுமே ரைட் ஹேண்ட் சைடில் தான் நம்ம வச்சுருக்கோம் அந்த ஸ்க்ரூ. ஓகேவா? ஸோ இதில் 2 பார்ட் இருக்குது. அடியில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளைனாக இருக்கும், மேலே வந்து அந்த ஸ்க்ரூவோடு இருக்கும். ஸோ அடியில் இருக்க பார்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே வந்து ப்ளேஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இது நீங்கள் வந்து இந்த மாதிரி ரேப் கூட பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து எப்படி வந்து ரேப் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிக் கொடுப்பேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடியில் இந்த மாதிரி ப்ளெயினாக இருக்க அந்த இன்னர் லேயர் வந்து நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே வந்து என்ன கிளாத் ஒன்று வச்சுக்கலாம். நீங்கள் சில்க் த்ரெட் கிளாத் வந்து யூஸ் பண்ணலாம், இல்லை பாப்ளின் கிளாத்து, காடா கிளாத், என்ன கிளாத் இருந்தாலுமே இந்த மாதிரி மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருக்க சொல்ல மோஸ்ட்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து பாப்ளின் கிளாத்தும் காடா கிளாத்தும் வந்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த ஸ்க்ரூ வச்சுருக்கோம்ல, மேலே ஸ்க்ரூ வச்ச லேயர் வந்து இருக்குல்ல, ஸோ அதை வந்து நம்ம மேலே வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அந்த ஸ்க்ரூ வந்து நம்ம டைட் பண்ணணும், லூஸ் பண்ணனா லூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மேலே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? நீங்கள் வந்து ரொம்ப வந்து டைட் பண்ணக்கூடாது, பார்த்து தான் நம்ம வந்து எடுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி வச்சு நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு கையை வந்து நீங்கள் எப்பவுமே பின்னாடி வச்சுக்கோங்க. அந்த ஃப்ரேமோட பின்னாடி வந்து ஒரு கை இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஃபோர்ஸாக இழுக்க சொல்ல 2 லேயரை வந்து நீங்கள் கீழே வந்து விழுந்துடும். ஸோ அதனால் ஒரு லேயர் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு லேயருக்கு பின்னாடி அடி லேயரில் வந்து நீங்கள் லைட்டாக கை வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணி இந்த மாதிரி கிளாத்தை வந்து இழுங்க. ஓகேவா? சைடில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணணும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும், நான் பொறுமையாக 2 கையை வச்சு இந்த மாதிரி இழுக்கிறேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிஃப் ஆகிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த மாதிரி ஃபுல்லாகவே சர்க்கிள் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்குங்க. ஸோ உங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும், நான் பொறுமையாக இழுக்கிறேன். நீங்கள் ஃபாஸ்ட்டாக இழுத்தீங்க என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் கை வைக்காமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இழுத்திங்கன்னா இந்த மாதிரி லூஸ் ஆகி கீழே வந்து ஃப்ரேம் வந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். பின்னாடி வந்து கொஞ்சமாக கை வச்சு லைட்டாக பொறுமையாக வந்து இழுங்க. இந்த மாதிரி சுருக்கமே இல்லாமல் உங்களுக்கு வரணும். ஓகேவா? ரொம்ப சுருக்கமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போட்டு ஒர்க் பண்ணோன்னு லூஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக வந்து எல்லா சைடையுமே வந்து டைட் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து சுருக்கம் இல்லாமல் கொண்டு வாங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே டைட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கையை வச்சு டப்புன்னு அடிச்சிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு சவுண்டு கேட்கும். அதுக்கப்புறம் நீங்கள் குத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம் வந்து சுருங்காது இந்த கிளாத்து. இப்போ நான் ஃபுல்லாக டைட் பண்ணுறேன் பாருங்கள். பொறுமையாக வந்து டைட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து சில்க் கிளாத்து அந்த மாதிரிலாம் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரேப்பிங் பண்ணி கண்டிப்பாக வச்சுக்கணும் ஃப்ரேமை. இல்லை அப்படின்னா நம்ம கிளாத் போட சொல்ல இந்த மாதிரி டைட் பண்ண சொல்ல கொஞ்சம் வந்து டேமேஜ் ஆக தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு பொறுமையாக இழுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இழுக்காதீங்க, பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் இழுங்க. ஓகேவா? இந்த மாதிரி இழுக்க சொல்ல உங்களுக்கு வந்து நல்லா டைட்டாக ஸ்டிஃபாக கிடைக்கும். அப்புறம் நீங்கள் ஒர்க் போட்டிங்க அப்படின்னா லூஸ் ஆகாது. நீங்கள் ஃப்ரேமில் லூஸாக போட்டுட்டிங்க அப்படின்னா ஒர்க் போட சொல்ல உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் அதை ரிமூவ் பண்ண சொல்ல அந்த ஒர்க்கே ரொம்ப லூஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சவுண்ட் வரும். ஓகேவா? இந்த மாதிரி அழுத்தினா இந்த மாதிரி குழி விழக்கூடாது. ஓகேவா? இது இன்னும் நான் டைட் பண்ணலை சரியாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ண சொல்ல உங்களுக்கு குழி விழக்கூடாது. நான் வந்து நல்லா டைட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது பாருங்கள் சவுண்டு வரும். இந்த மாதிரி டப்புன்னு நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டப்பு அப்படின்னு சவுண்டு கேட்கும். நீங்கள் ப்ரெஸ் பண்ண சொல்ல உங்களுக்கு அந்த ஹோல் மாதிரி வராது பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்க சொல்ல நீங்கள் அழுத்த சொல்ல அந்த இடத்துல பள்ளமாக இருந்துச்சா, இப்போ பாருங்கள் பள்ளம் இல்லை. ஸோ இதுதான் அந்த கரெக்டான டைட்.